ஒரு ரகசியத்தை சொல்லணும். நாம் எல்லாரும் ஒரு நாள் காணப்படாமல் போக போகிறோம். நீங்களும் இங்கே இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு முன்னாடி நான் போவேன்னு நம்பிக்கையோடு இங்கே இருக்கிறேன். அல்லேலூயா. என்ன ஆதாரத்தை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே, இந்த உலகத்தில் முதலாவது ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இவ்விதமாக எடுத்துக்கொள்ளப்பட்டு என்னாலும் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம் என்பதற்கு ஆதாரமாக கர்த்தர் ஒரு மனிதனை வச்சிருக்கிறார். அவனுடைய பேரை அர்ப்பணிக்கப்பட்டவன், டெடிகேட்டட். அவன் பேரே டெடிகேட்டட். என் வாழ்க்கை கர்த்தருக்கு அர்ப்பணம். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அவன் பேர் ஏனோக். அல்லேலூயா. அந்த பையன் அவருடைய பேர் என்னது? ஏனோக்கு. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரை வாசிப்போமானால், ஆதியாகமம் 5வது அதிகாரம் 21லிருந்து 24 வரைக்கும் எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எழுதுகிறவர்கள் தொடர்ந்து நீங்கள் எழுதலாம். நான் அதிகமான வசனத்தை கொடுக்க போகிறதில்ல, ஆனால் அதிகமாக கர்த்தரை குறித்து நீங்கள் எழுத வேண்டியது நிறையா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசாலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசாலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றார். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? நல்ல கை தட்டி ஆர்ப்பரிச்சு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு தெரியாத ஒரு வார்த்தை என்னன்னா, தமிழில் அதிகமாக பயன்படுத்தப்படாத ஒரு வார்த்தை தான் சஞ்சரித்து கொண்டு இருப்பது. யாரோடையும் நம்ம பேசும்போது அவன் சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஆனால் அந்த சஞ்சரித்து கொண்டிருப்பதுனா என்ன என்பதை அறிவதற்காக நாம் ஹீப்ரூவில் போய், அல்லது இந்த பைபிள் எழுதின அதன் முதல் மொழி என்று சொல்லி, அன்றைக்கு இந்த பழைய ஏற்பாடு எழுதப்பட்டது அந்த எபிரேயத்தில் என்பதனால, அந்த எபிரேயத்திலிருந்து எடுத்து தேவனோடு இல்லை சஞ்சரித்து கொண்டிருப்பதுனா என்ன அப்படின்னு ஆராய்ந்து கேட்டேன். அப்படி ஆராய்ந்த போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், சஞ்சரித்து கொண்டு நடப்பது என்பது ஒருவரை தொடர்ந்து பின்பற்றி நடப்பது என்றிருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்து எங்கேயும் தன்னை கும்பிட சொல்லவில்லை, தன்னை பின்பற்ற சொன்னார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றாங்க? அல்லேலூயா. ஃபாலோ மீ அப்படின்னு சொன்ன ஒரே ஒருவர் இந்த உலகத்தில் இருப்பாரானால் அது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். எந்த தகப்பனும் எந்த தாயும் ஒரு பிள்ளைக்கு பர்ஃபெக்ட் மாடல் கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த தலைவனும் எந்த விஞ்ஞானியும் எந்த பெரியவரும் அல்லது நாம் நினைக்கிற யாரும் ஒரு பர்ஃபெக்ட் மாடல் கிடையாது, ஒரு பூரண புருஷன் கிடையாது. இந்த உலகத்துக்கு ஒரே ஒரு பூரண புருஷன் உண்டானால் அது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. அதனால் தான் அவர் சொன்னார், என்னை பின்பற்றுங்கள். எப்படி பின்பற்றுவது? சஞ்சரித்து கொண்டிருப்பது என்பது நெருங்கிய உறவோடு கூட நெருக்கமாக அவரோடு கூட நடக்கிறதற்கு பேர் தான் சஞ்சரித்து கொண்டு இருப்பது. இது ஒரு இன்ட்ரடக்ஷன். இந்த சஞ்சரித்து கொண்டிருப்பது என்பது ஒரு 7 விதமான அதனுடைய மூல ஆதாரங்களோடு வருகிறது. சோஜான் அப்படின்ற வார்த்தைக்கு இங்கிலீஷில் அடுத்தது இந்த வார்த்தைக்கு 7 காரியங்கள் வரும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னன்னா, அது தற்செயலான சந்திப்பு கிடையாது, அது ஒரு பழக்கமும் அது ஒரு வழக்கமும் சேர்ந்து ஒரு இடைவிடாத ஐக்கியத்தை ஏற்படுத்துவது. ட்ரெயினில் நான் நிறைய பிரயாணம் பண்ணுறேன், இன்றைக்கும் நிறையா பண்ணுறேன். இங்கேருந்து போகிறது தான் ஃப்ளைட்டு,
ஆனால் உள்ளே போய் ஒவ்வொரு மாநிலமாக நான் போகிறது மேக்சிமம் ட்ரெயினில் தான். அப்படி ட்ரெயினில் போகும்போது நம்முடைய மொழி தெரிஞ்சவங்க அல்லது நம்ம நல்லா தெரிஞ்சவங்க யாராவதுட்டாங்கன்னா 2 நாள் 3 நாள் ட்ரெயின்லேயே போகும்போது ரொம்ப போர் அடிச்சிடும். அப்போ அவங்களோட கூட பேச ஆரம்பிப்போம். பேச ஆரம்பித்தோன்னா அவங்க நம்மளோடு கூட ரொம்ப அறிமுகமானவங்களாக கொஞ்சம் கொஞ்சமாக பழகிடுவாங்க. அந்த 2 நாளுக்குள்ளே அவங்க கட்டு சோறு நமக்கு வரும், நம்ம கட்டு சோறு அவங்களுக்கு போகும். அவங்க சப்பாத்தி நம்ம கொடுப்பாங்க, நாம் அவங்களுக்கு வேறு என்ன இருக்குதோ கொடுப்போம். நான் டீ அவங்களுக்கு வாங்கி கொடுப்பேன், அவங்க எனக்கு காஃபி குடிப்பீங்களா காஃபி வாங்கி கொடுப்பாங்க. இவ்வளவு அந்யோன்யமாக 2 நாள் ஆயிடும். எது வரைக்கும் சொல்லுங்க? அந்த ஸ்டேஷனில் போய் இறங்குற வரைக்கும். அதுக்கு பிறகு நீ யாரோ நான் யாரோ அது இல்லை. தினமும் அவர் யார் என்று வேதத்திலே தேடி அவருடைய வசனத்தை வாசித்து அவரோடு கூட பேசி பேசி அந்த பழக்கத்தை வளர்த்து அவரை போல நடக்க வேண்டும் என்பதை என் வழக்கமாக மாற்றிக்கொண்டு அவரை பின்பற்றுவதற்கு பேர் தான் அவரோடு கூட சஞ்சரித்து கொண்டிருப்பது. என்னப்பா கையெல்லாம் கொண்டு வரலையா நீங்க? எவ்வளவு மீனிங் பாருங்க. தேவனோடு சஞ்சரிப்பது என்பது அது ஒரு தற்செயலான சந்திப்பு கிடையாது. அது என்னுடைய பழக்கமும் என்னுடைய வழக்கமுமாய் மாறிவிட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர் எல்லாமே லெஃப்டில் தான் செய்வாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, ஏன் லெஃப்ட்லேயே செய்றீங்க? இது என்னுடைய பழக்க வழக்கம் மாதிரி. அப்படி அவங்களுடைய பழக்க வழக்கம் அப்படி என்ன பண்ணிடுச்சு? மாறிடுச்சு. காலையில் எழுந்திரிச்சோன்னு பைபிள் படிக்கிறதும், காலையில் எழுந்திரிச்சோன்னு ஜெபிக்கிறதும், கர்த்தருடைய சமூகத்தை தேடி ஞாயிற்றுக்கிழமைனா உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நான் ஆராதிக்கணும் அப்படின்னு கர்த்தரை தேடி அந்த உறவை தேடி ஓடுவதும் அது பழக்கமாக்கினால் அது நம்முடைய வழக்கமாய் மாறிவிடும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வழக்கத்தின்படி, இப்படி பைபிள் இருக்கும் இல்லை, அவர் வழக்கத்தின்படி தனியான இடத்துல போய் பிதாவோடு கூட ஜெபித்து கொண்டிருந்தார் இருக்கும். அது நம்முடைய பழக்கமானால் அது நம்முடைய அன்றாட நடவடிக்கையாய் வழக்கமாய் மாறும். அதற்கு பேர் தான் அவரோடு கூட சஞ்சரித்தது. இரண்டாவது, தேவனோடு சஞ்சரிப்பது என்பது ஒரே திசையில் ஒரு மனம் உள்ளவங்களா ஒரே கருத்துக்காக ஒரே நோக்கத்துக்காக நடக்கிறதுக்கு பேர் தான் சஞ்சரிக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரோடு கூட பழக 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 என் சித்தம் அல்லனாதா உம்முடைய சித்தம் என் மேல் இருக்கணும். இப்போ நான் ஆண்டவரோடு கூட நடக்கிறேன். இப்போ ரமேஷ் இருக்கிறான், இப்போ அவனை கூப்பிட்டு அந்த ரமேஷில் இந்த ரமேஷ் இருக்கிறான், இவனை பார்த்து சொல்கிறேன், இவன் சின்ன பையன், அதனால் இவனை பார்த்து சொல்கிறேன், டேய் ரமேஷ் என்னோட கூட வா, நம்ம 2 பேரும் போவோம், கொஞ்சம் தூரம் நடந்து போவோம், பீச் வரைக்கும் நடந்து போன்றேன். அவன் என்னோடு கூட வரான். அதில் வரும்போது யார் முன்னாடி நடக்கணும்? நான் முன்னாடி நடக்கணும். யார் என் பின்னாடி நடக்கணும்? அவன் சின்னவனாக இருந்தாலும் வாலிபமாக இருந்தாலும் யார் பின்னாடி நடக்கணும்? யார் அதிகமாக பேசணும்? நான் தான். எங்கே போக வேண்டிய டைரெக்ஷனை யார் டிசைட் பண்ணணும்? நான் தான். இல்லை வழியில் கடந்த அந்த அவன் டீ குடிக்கணும்னு நினச்சா அது அவன் நினைக்கல. எனக்கு என்ன நினைப்போ அப்போ தான் அவனுக்கு என்ன பண்ணணும்? வாங்கி கொடுப்பேன். யார் அதிகமாக பேசுவாங்க? நான் தான் அதிகமாக பேசணும். அவன் கேட்டுகிட்டே வரணும். அப்படின்னா என்னுடைய விருப்பம் இல்லை, என்னுடைய நோக்கம் இல்லை, என்னுடைய சித்தம் இல்லை, என்னுடைய சித்தமெல்லாம் உம்முடைய சித்தம் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறது தான் தேவனோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கை. எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய இஷ்டத்துக்கு என்னை ஒப்பு கொடுப்பது தான் தேவனுடைய சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுப்பது. எப்பொழுதுமே பாருங்க, ஒரு நாளில் நம்ம செய்கிற எல்லா காரியத்தில் 90% நம்முடைய இஷ்டத்துக்கு நடப்பது. காலையிலிருந்து இரவு வரைக்கும் டிசைட் பண்ணுறது நம்ம. ஒரு அம்மா என்கிட்ட வந்துச்சு, ஆனால் அது சொல்கிறதுலன்னு தெரியல. அண்ணே இந்த அநியாயத்தை கேளுங்கண்ணே, ஆண்டவர் என்ன இப்படி கைவிட்டார்னே, ஆண்டவர் என்னை பார்த்து கண்ணில்லையான காதில் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்குது. என்னம்மா ஆச்சு அப்படின்னு. எதிர் வீட்டு பையன் என் பொண்ணை தூக்கிட்டு கூட்டிட்டு போயிட்டானே.
ஏம்மா எவ்வளோ நாளுமா பழக்கம்? அவன் 5வது வருஷமா பழக்கமாக இருந்தானே, தெரியலன்னு எனக்கு. அதுக்கும் கர்த்தருக்கும் என்னம்மா சம்பந்தம்? உங்களுக்கு இது புரியும். எது புரியுதோ புரியலையோ இது நல்லா புரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதையோ பழக்கத்தையும் வழக்கத்தையும் அப்படியே மேற்கடிச்சுக்கிட்டு என்னைக்கோ ஒன்று நடந்தா கர்த்தர் ஏன் என்னை இப்படி சோதிக்கிறாரு? அதெல்லாம் உன்னுடைய சித்தம், உன்னுடைய அறிவுக்கு எட்டி தான் அது நடக்குது. என் அறிவுக்கு எட்டாத நன்மையை நான் பார்க்கணுன்னா அவர் என்ன குறித்து என்ன சித்தம் வச்சிருக்கிறாரோ அதை கேட்டு கேட்டு அவர் பின்னாடியே நடக்கிறதுக்கு பேர் தான் சஞ்சரித்தார். அந்த வாழ்க்கையில் இருக்கிற வெற்றிக்கு சமமாக வேறு ஒரு வெற்றி யாரும் கொடுக்கவே முடியாது. தேவனுடைய சித்தத்தை அறிந்து அந்த தானியேல் கர்த்தருடைய சமூகத்தில் அதற்காக பல நாட்கள் ஜெபித்து பல மணி நேரம் எடுத்து அவன் ஒவ்வொரு நாளும் 5 தடவை கர்த்தருடைய சமூகத்தில் போய் ஜெபிச்ச போது கர்த்தர் பாபிலோன்லேயே இருக்கிற தேசத்தின் மாகாணத்தின் அதிபதிகள் எல்லாரை விட அந்த தானியேலை உயர்த்தி வைத்தது உண்மையானால் எந்த தேசத்தில் இருந்தாலும் கர்த்தருடைய சித்தத்தை தேடி ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நான் செய்ய வேண்டும் என்று அவரோடு எந்த மனிதன் எந்த மனுஷி சஞ்சரிக்கிறாளோ அவர்களை கர்த்தர் மேலான நிலைமையில தான் கொண்டு போய் வைப்பாரு. ஒரே கருத்துள்ளவர்களாய் நடக்கிறதுக்கு பேர் தான் சஞ்சரித்தல். 3வது, சிலர் பைபிளை படிக்க ஆரம்பிச்சிட்டா பிள்ளைங்கக்கிட்ட எரிஞ்செறிஞ்சு விழுவாங்க. புருஷன்கிட்டே வரக்கூடாது. நான் பைபிள் படிக்கிறேன், நான் சபைக்கு போகணும், நான் அப்படி பக்தி அப்படின்னு சொல்லிட்டு நான் மொட்டை அடிச்சுக்கிட்டு சிலர் எங்கெங்கேயோ போகிறாங்களே அதுவும் உண்டு. சிலர் நான் ரொம்ப பக்தி அப்படின்னு தாடி வளர்த்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒரு வேட்டியை கட்டிக்கிட்டு அப்புறமேல ஒரு இடத்துல போய் காட்டுக்கு போயிடுறாங்களே. அது வாழ்க்கையில் மனைவியோடு இசைந்திருக்கிறவன் கர்த்தரோடு இசைந்திருக்கிறான். கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் கணவனோடும் இசைந்திருக்கிறார். புரியுதா புரியலையா? அல்லேலூயா. ஒவ்வொரு பரிசுத்த வேஷம்லாம் போடல. அவன் கர்த்தரோடு நடக்கிற அந்த காலத்தில் தான் பிள்ளைகளை பெற்றான். பிள்ளைகளை பெறுவது என்பது ஆவியில் ஒன்றாகுதல், சரீரத்தில் இல்லை, ஆவியில் ஒன்றாகுதல். அது மாதிரி ஆவியில் கிறிஸ்துவோடு கூட ஒரே ஆவியாக இருக்கிறவன் தன் குடும்பத்தை சரியாய் விசாரிப்பான், தன் மனைவியின் மேல் அன்பாயிருப்பான், தன் கணவனுக்கு பயபக்தி உள்ளவளாயிருப்பாள். அல்லேலூயா. பரிசுத்த வேஷம் போட்டு பாலாய் போனவங்க ஏராளம். அம்மா புருஷங்காரன் உட்காந்து மிளகா அரைச்சதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா மனைவி ஃபாஸ்டிங்க, அவங்க எழுந்திரிச்சே வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். தொடாத, கிட்ட வராத, அதுக்கு எதுக்கு கல்யாணம் கட்டினேன்? இதையும் நான் கேட்க வேண்டியதாக இருக்குது. கன்றாவி. ஒவ்வொரு பரிசுத்தம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது அரவணைத்து நடப்பது, அன்போடு நடப்பது, பாசத்தோடு நடக்கிறவங்கள்ட்ட பாசத்தோடு நடக்கணும், நேசத்தோடு நடக்கிறவங்களுக்கு நேசத்தோடு நடக்கணும். நேசரோடு நடக்கும்போது முழுமையும் அர்ப்பணிக்கணும். அது பேர் தான் சஞ்சரித்தல். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ ஒன்றும் சாமியார் இல்லைடா ராஜா, சாமியார் இல்லை. அம்மா நீ ஒன்றும் சாமியார் நீ கிடையாது. ஒரு குடும்பத்தை சரியாக நடத்துகிறவன் தான் ஒரு சபையை விசாரிப்பான்னு கர்த்தர் சொல்கிறாரு. என் மனைவியை நடத்த எனக்கு தெரியலைன்னா, என் மனைவிக்கு நான் உண்மை இல்லை புருஷனா இல்லைன்னா இந்த பைபிளை தொட்டுட்டு இங்கே வந்து பேச வேண்டிய காரியமே இல்லை. இதுதான் ஃபயர் டெஸ்ட். இதுதான் அக்கினியில் சோதிச்சு பொண்ணா மாற்றுறது. நீ எவ்வளவு தான் பக்திமானா வந்து சபையில் வந்தாலும் மனைவியை பார்த்து எரிச்சலோடு கூட நீ கத்திக்கிட்டு இருக்கிற அப்படின்னா நீ கணவன் இல்லை, காட்டு மிராண்டி. புருஷன் நிழலே படக்கூடாது, புருஷன்ட்டே பேசக்கூடாது, புருஷன் சொல்றதே கேட்கக்கூடாது, எங்க அப்பா சொல்றதை தான் கேட்பண்ணா நீ காட்டு மிராண்டி. நீ எனக்கு அதுக்கு என்ன பேருன்னு தெரியல.
யார் அந்த மிராண்டா? வாவ இந்த வராண்டான்னு ஒருத்தர் சொன்னார். பேரு தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனி. பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியலைன்னா நீ பைபிள் படிக்கிறது வேஸ்ட்டு. ஒரு பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படலைன்னா நீ வாழ்றதே வேஸ்ட்டு. கர்த்தருக்கு பயப்படுறவன் தான் நல்லா இருப்பான். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவரோடு இசைந்து வாழ்கிறவன் எதுக்கும் பயப்பட மாட்டான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றாங்க? அல்லேலூயா. சிலர் மனைவிக்கு பயந்து பயந்து ஒதுங்குவான். சிலர் கணவன் போன பிறகு தான் பேசுவார். கர்த்தரோடு கூட ஆவியில் உண்மையா இருக்கிறவங்க அவங்க தன் மனைவிக்கு உண்மையா இருப்பாங்க, தன்னுடைய புருஷனுக்கு உண்மையா இருப்பாங்க, அந்த பிள்ளைங்க தங்களுடைய பெற்றோருக்கு உண்மையா இருப்பாங்க. அந்த குடும்பம் தான் கர்த்தருடைய குடும்பம். கர்த்தரோடு இசைந்து நடக்கிற குடும்பம். அதுதான் ஏனோக்கின் குடும்பம். பிள்ளைகள் பிறந்தாங்க, ஆனாலும் தேவனோடு நடந்தான். ஒரு மூல மொழியில் நான் அது வாசித்தேன். தல்மூத்துன்னு சொல்லுவாங்க, யூதர்களுடைய தல்மூத்தில். இந்த ஏனோக்கு என்னவா இருந்தார் அப்படின்னு சொன்னால், அவர் செருப்பு தைக்கிற தொழிலாளியாக இருந்தார். ஷூஸ் தைச்சி கொடுப்பாரா? இல்லை, செருப்பு தைக்கிற, அந்த காலத்தில் ஷூஸ்லாம் கிடையாது, செருப்பு தைக்கிற தொழிலாளியாக இருந்தார். அப்படின்னு சொன்னால் எத்தனையோ தூசி படிந்த அந்த செருப்பை கூட தைக்கும்போது அவருடைய மனம் அதில் இல்லையா, கர்த்தரோடு இருந்ததான். செய்கிற தொழிலையும் கர்த்தருக்கு அர்ப்பணித்து அவர் செஞ்சதுனால கர்த்தரோடு கூட அவர் நடக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. நீ பாத்திரம் விளக்கும் போது உன் இருதயம் கர்த்தரை துதிக்குமானா, நீ மண்வெட்டி எடுத்து ஒரு கொளுறு எடுத்து வேலை செய்யும் போது, அல்லது நீ ஒரு ஆஃபீஸில் ஒரு பேனா பிடிக்கும் போது, எங்கேயுமே ஒரு தூய்மை உண்மை அப்படின்னு சொல்லி, ஆண்டவரை உங்கள் பிரசன்னத்தை இங்கே உணர்கிறேன் என்று எங்கெல்லாம் உன்னால் உணர முடியுதோ, எங்கெல்லாம் நீ உணர்கிறாயோ, உன் வேலையை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிறாயோ, எதை செய்தாலும் கர்த்தருக்கு நான் செய்கிறேன், அதை நேர்த்தியாக செய்கிறேன் என்று சொல்லி அதை நேர்த்தியாக செஞ்சால் கர்த்தர் சொல்கிறாரு, இதுதான் உண்மையான வாழ்க்கைன்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க? துறவரம் உண்மையான வாழ்க்கை இல்லை. உன் மனைவியோடு இசைந்து பிள்ளைகளோடு வாழ்ந்து உன் வேலையை உண்மையாய் செய்து கர்த்தருக்கு பொறுப்பாய் நடக்கிறவனாய் இருந்தால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். தேவன் எல்லாத்தையுமே நல்லதுன்னு கண்டார். அவர் பேசின ஒன்றும் அவர் செய்த ஒவ்வொரு காரியமும் நல்லது நல்லது நல்லதுன்னு கண்டார். எதை நல்லதல்லன்னு கண்டார்? சொல்லுங்கம்மா. மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லது அல்லன்னு கண்டார். அப்ப ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்றார். ஏற்ற துணையை உண்டாக்குவேன்னா உங்களுக்கு ஒரு சீக்கிரம் சொல்லி கொடுக்குறேன். துணைனா ஏதோ ஹெல்ப்பர் அப்படின்னு இங்கிலீஷில் வருது, ஆனால் மூல மொழியில் ஹீப்ரூவில் செக்யூரிட்டின்னு வருது. செக்யூரிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? பாதுகாவலன் நீதான். புருஷனுக்கு எல்லா அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, அவனுடைய வேலைக்கு, அவனுடைய கௌரவத்துக்கு, அவன் தேவனுடைய சித்தத்தை செய்து முடிப்பதற்கு, அவனை மகிமையாக நிறுத்துவதற்கு, அவனுடைய உயிருக்கு, அவனுடைய உடைமைக்கு, அவனுடைய பிள்ளைகளுக்கு, அவனுடைய எதிர்காலத்துக்கு பாதுகாப்பாக இருக்கிற செக்யூரிட்டி கார்டு நீங்க தான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு கூட. நீங்கள் இந்த புக்கை படிச்சிங்களா படிக்கலையான்னு தெரியல. தெய்வீக குடும்பம் படிச்சிங்களாமா? உங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் கொடுத்து படிக்க வைங்கம்மா. வாழ்க்கையில் ஒரு தடவையாவது நல்லதாக படிக்கட்டுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம அப்படியே ஒரு காலத்தில் அப்படியே துறவி மாதிரி வாழ்கிறதுக்காக ஆண்டவர் நம்மளை ரட்சிக்கலை. கர்த்தர் குடும்பத்தில் தான் வச்சார். உலகத்தில் தெய்வம் இந்த உலகத்தில் வரணும்னு நினைக்கும் போது ஒரு மலை பெற்றெடுக்கலை, ஒரு சூரியன் அவரை பெற்றெடுக்கலை, ஒரு குடும்பம் தான் அவரை பெற்றெடுத்துச்சு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறவங்க? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சஞ்சரித்தல் என்பது நாலாவது ஒரு இடத்துல நிற்கிறதல்ல. ஒரு இடத்துல அப்படி நின்றுட்டு அப்படியே வாழ்றது இல்லை. ஒவ்வொரு நாளும் முன்னேறி செல்வதற்கு பேர் தான் சஞ்சரித்தல் என்ற அர்த்தம். அப்படின்னா நான் ஒவ்வொரு நாளும் தேவனை அறிந்து கொண்டே இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
நான் கடந்த இடத்தால 93லிருந்து சபை ஊழியம் இங்கே ஆரம்பிச்சிருக்கிறோம். என்னுடைய பழைய டைரியெலாம் நான் எடுத்து பார்க்குறேன். ஒரு குழந்தைய போல பேசியிருக்கிறேன். ஒரு குழந்தைய போல் ஆரம்பத்தில் என்ன பண்ணியிருக்கிறேன், நடத்திருக்கிறேன். ஒரு அடிப்படையில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து வந்திருக்கிறேன். இப்போ என்னால் கீழே இறங்கி பேசவே முடியல. கீழே இறங்கினா கீழே இறங்கல சொல்ல, ஆவிக்குரிய சத்தியத்தில் நான் என்னது, உங்கள் கண்ணீரெல்லாம் கர்த்தர் துடைப்பார், கர்த்தர் உங்கள் கால் கையெல்லாம் பிடிச்சி விடுவார், தேவ தூதர்களை அனுப்பி ஊட்டி விடுவார். இதெல்லாம் நான் பேச வரல. ஏன்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னை கர்த்தர் பிள்ளையா பார்க்கல, அவருடைய மனவாட்டியா பார்க்கிறாரு. அல்லேலூயா. அவருடைய மகிமையை காக்க, அவருக்கு மகிமை கொண்டு வர, அவருடைய சொத்தை பராமரிக்க, அவருடைய சொந்தங்களை விசாரிக்க தேவன் உன்னை மனவாட்டி சபையா பார்க்கிறாரு. அல்லேலூயா. மற்றவங்க கண்ணீரை துடைப்பது தான் மனவாட்டி, மற்றவங்களுக்கு வேலை கொடுப்பது தான் மனவாட்டி, மற்றவங்களை மகிழ வைக்கிறது தான் மனவாட்டி. என்னுடைய மகிழ்ச்சிக்கல்ல, பிறருக்காக. அப்ப ஆண்டவராகிய கர்த்தர் உன்னை முன்னேற்ற பாதையில கொண்டு வராரு. போன வருஷம் நீ எப்படி இருந்த, இந்த வருஷம் எந்த அளவு முன்னேறி இருக்கிற? ஒவ்வொரு வருஷமும் உன்னை ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு வருஷத்தை ஆரம்பிக்கும் போது அந்த வருஷத்தில் என்ன செய்த என்பதை கர்த்தர் கேட்பாரு. நீங்க நினைச்சுக்குவீங்க, ஒரு மனுஷன் பிள்ளையா பிறந்ததிலிருந்து அவனுடைய இறுதி வரை, இறுதி நாள் வரை தேவன் டெய்லி கேலண்டர் போட்டு வச்சிருக்கிறாரு. Do you want to hear that? டெய்லி கேலண்டர் போட்டு வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு செய்யாததை நான் ஆண்டவர் விட்டுருவான்னு நினைக்காத, நாளைக்கு அதை தூக்கி சுமக்கணும். இந்த வருஷம் செஞ்சு முடிக்காததை தேவன் இந்த வருஷம் அல்லது போன வருஷம் செஞ்சு முடிக்காததை கர்த்தர் இன்னைக்கு தூக்கி கொடுக்குறாரு. நான் கொஞ்சம் யோசிக்கிறேன், 60 வயசு வரைக்கும் நான் சரியாக செய்யலை. என்னுடைய வாழ்க்கையில் ஒருவேளை ஒரு 40 வயசில் ரிசைன் பண்ணேன். அப்போ 40 வயசில் நினச்சேன், 21 வயசுலேருந்து கர்த்தர் என்னை ரட்சித்தார். 20 வருஷமாக நான் கர்த்தருக்கு சரியாக செய்யலை, இன்னும் ஓடணும்னு நினச்சேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 40 வயசுலேருந்து 50 வயசுக்கு வந்தேன். 50 வயசு ஐயோ ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த 10 வருஷத்தையும் சரியாக செய்யலை, இன்னும் கொஞ்சம் செய்யணும்னு நினச்சேன். 50 வயசுலேருந்து 60 வயசு வச்சேன். 60 வயசில் ஹார்ட் அட்டாக்கோடு முடிஞ்சிடும் நினச்சேன். இல்லைப்பா, நீ சரியாக ஓடலை. இத்தனை 60 வருஷம் வரைக்கும் நீ செய்யாததெல்லாம் உன்ட்ட இப்ப கொடுக்குறேன். இன்னைக்கு இந்தியா முழுதும் ஓடி ஓடி தான் முடிக்கணும்னு கர்த்தர் அதை ஒழுங்கா ஓடி முடிச்சா தான் முடிந்தது என்று சொன்னோன்னு தான் கர்த்தர் முடிந்ததுன்னு எடுத்துக்குவார். அல்லேலூயா. உன்னுடைய முன்னேற்றம் உன்னுடைய கையில். ஒரு மரத்தின் வளர்ச்சி விதையில, ஒரு பறவையின் முழு வளர்ச்சி ஒரு முட்டையில. அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? எங்கிருந்தோ தேவன் ஆசீர்வதிக்க மாட்டாரு. உனக்கு தேவையான மண்ணை கொடுப்பாரு, உனக்கு தேவையான தண்ணீரை கொடுப்பாரு, உனக்கு தேவையான கால சூழ்நிலை கொடுப்பாரு. அவர் கொடுக்க வேண்டியதெல்லாம் உனக்கு தேவையான கால சூழ்நிலை, அதை வளருவதற்கான காரியம். ஆனால் அந்த வளர்ச்சியை கர்த்தர் உன்னை எதிர்பார்க்கிறாரு. நீ கனி தந்து செழுமையும் புஷ்டியுமாய் இருக்க வேண்டிய காலம் எது என்று தீர்மானிக்கிற கர்த்தர் 65 வயசுல தான் ஆண்டவரை அறிஞ்சுக்கிட்டான். ஆண்டவர்கிட்ட வந்தான். அந்த 300 வருஷமும் ஓட வச்சு அவனை முன்னேற்றி தான் கர்த்தர் எடுத்துக்கொண்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றோம்? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முன்னேறணும். 5வது காரியம், இந்த பூமியில் அவன் வாழ்ந்தது 365 வருடங்கள். 365 சொன்னோன்னு என்ன நமக்கு நினைப்பு வரும்? ஒரு வருஷம்னு நினைப்பு வரும். ஏன் ஒரு வருஷம் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தாரு? அந்த 365 வருஷம் ஏன் கொடுத்தாரு? அதுவே பெருசு நம்ம நினைக்கிறோம். பெரிய பிரச்சனை என்னன்னா, அவன் மகன் பேரு மெத்துசாலா. சொல்லுங்க. அல்லேலூயா. யாரோ சத்தமா முத்துசாலான்னு வந்துச்சு போல. சொல்லுங்க, மெத்துசாலா அப்படின்னு. அவன் வாழ்ந்தது 969 வயசு. அவன் வாழ்ந்தது 969 வயசு. இவனை மாதிரி கிட்டத்தட்ட 3 மடங்கு. அப்ப அவன் வாழ்ந்த வயசுல
அந்த அளவுக்கு தேவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டா. ஏன் இந்த அற்பமான வயசுல போயிட்டான்? கர்த்தரோடு இருந்தான்னு சொன்னா கர்த்தர் கர்த்தர்னு பேசினா, ஏன் இந்த அற்பமான வயசுல இப்படி போகணும்? அவனுக்கு ஏன் இந்த மாதிரி காரியம் நடக்கணும்னு அவனுக்கு இலவு கொண்டாட வந்த ஒரு கூட்டம் இருக்கும்ல, அதெல்லாம் பேசுனுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முடிந்தது என்று அறிந்த உடனே அவைகள் சரியாய் முடிந்தது என்று அறிந்த கர்த்தர் முடிந்ததென்று அவருடைய ஆவியை ஏற்றுக்கொண்டு என்னோடு கூட நட என்று கொண்டு போயிட்டார். 4000 வருஷம் பிசாசு செய்த அக்கிரமத்தை, அவன் மனிதனுக்கு விரோதமாய் வைத்திருந்த கையெழுத்தை கர்த்தர் குலைத்து போட்டு அது சிலுவையிலே ஆணி அடித்து சிலுவையிலே அவர் வெற்றியை பெற்றுக்கொண்ட போது முடிந்தது என்று சொன்னார். அல்லேலூயா. அந்த முடிந்தது என்று சொல்லும்போது கல்லறைகள் திறந்தது, பாதாளம் அதிர்ந்தது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வெற்றி பெற்ற போது அவருக்கு வெறும் 33 வயது. மெத்துசாலாவை போல 30 மடங்கு வாழல. ஆனாலும் கூட அவருடைய வயதில் என்றைக்கு அவர் முடித்தாரோ அன்றைக்கு தேவன் அவரை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறது உண்மையானா, உன்னை குறித்திருக்கிற திட்டங்களை, உன்னை குறித்திருக்கிற நோக்கங்களை இந்த வருஷம் என்ன செய்து முடிக்க வேண்டும், இன்னும் நான் என்ன செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி தேவனோடு ஒரே ஆவியாய் நான் மாறும்போது கர்த்தர் உன்னை மகிமையில் எடுத்துக்கொள்ளுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம அடிக்கடி சொல்கிறது என்ன தெரியுமா? எங்கள் வீட்டில் பைபிள் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, எப்போ என் புருஷன் படுத்துகிற பாடு, என் மனைவி பேசுகிற பேச்சு, என் மாமியார் படுத்துகிற பாடு, என் பக்கத்து வீட்டுக்காரன் வர சண்டை, எங்கள் சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் எல்லாம் பிசாசு, நீ மட்டும்தான் தேவதை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு நினச்சிக்கிறது. என்னால் பைபிள் படிக்கவே முடியல, எனக்கு எதுவுமே சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பொல்லாத சந்ததி எவ்வளவு மோசம்னா, சிறு பிள்ளைகள் கூட அவங்களுடைய இருதயத்தில் கெட்டு போனாங்கன்னு ஆவியானவர் எழுதுறாரு. அவங்க அவ்வளவு சின்ன பிள்ளைங்க கூட அவங்க இருதயம் கெட்டு போயிருக்குது. அவங்க அழகுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. நோவாவின் காலத்தில் ராட்சதர்கள் இருந்தாங்க. அந்த ராட்சத சந்ததிக்கு பெரிய பெரிய மனுஷன் சொல்கிறவனுக்கு எல்லாம் அடிமையானாங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த நாட்களில் மாம்சத்தை தான் தேடினாங்க, அசுத்தமான வாழ்க்கைக்கு தான் தேடினாங்க. அந்த காலங்களில் பாவங்கள் பெருகி 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 எவ்வளவு தூரம் பெருகிடுச்சுன்னா ஒரே ஒரு குடும்பம் தான் காப்பாற்றப்பட்டுச்சு. அன்னைக்கு இருந்த ஏறத்தாழ 30 கோடி ஜனங்கள் அழிந்து போனாங்க. ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க. அந்த 30 கோடி ஜனங்களும் கெட்டு போனாலும் ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பிரியமா வாழ முடியும் என்பதை கர்த்தர் ஆண்டவர் காண்பிச்சாரு. அவன் தேவனோடு சஞ்சரித்தான். சுத்தி என்ன நடந்தாலுமா, உன் மனைவி என்ன பேசினாலும், புருஷன் என்ன பேசினாலும், உன் மாமியார் என்ன பேசினாலும், உன் உடம்பு என்ன பண்ணாலும், உன்னுடைய வேலையை தூக்கினாலும், அல்லது உனக்கு எதுவும் கிடைக்காம போனாலும், அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி தன் பலனை கொடாமல் போனாலும், ஆட்டு மந்தையில் ஆடுகள் இல்லாமல் போனாலும், மாட்டு மந்தையில் மாடுகள் இல்லாமல் போனாலும், வயல்வெளியில் தானியங்கள் இல்லாமல் போனாலும், போனால் போகட்டும் போடா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். தூசிய ஒதறிட்டு எழுந்து சீயோனே உன் வல்லமையே சரித்துக்கொள். 1000 பேர் என்ன பேசினாலும், நான் இதில் எழுதியிருக்கிறேன், உன்னை குறித்து உனக்கு ஒரு மார்க் ஷீட்டு உலகத்தில் கொடுத்துருந்தாங்கன்னா நீ உருப்படவே மாட்டாங்கன்னு உங்கள் அம்மா அப்பா கூட சொல்லியிருந்தாலும், நீ எதுலேயுமே தேர மாட்டேன்னு உன் வாத்தியார் சொல்லியிருந்தாலும், அவங்க உன்னை பெற்றவங்க கிடையாது. உன்னை பெற்றவர் தன் சாயலில் பெற்றிருக்கிறார். அந்த சாயல் உன்னை ஜெயிக்கிறதற்காகவே பெற்றார். தேவன் ஒரு நாளும் தோற்றவர் இல்லை, தேவன் எப்பொழுதும் ஜெயிக்கிறவர். தேவனாகிய கர்த்தர் உன்னை ஜெயிக்கும்படி வைத்திருக்கிறார். எந்த சூழ்நிலையும் தாண்டி கர்த்தர் உனக்கு ஒரு வளர்ச்சியை வச்சிருக்கிறார். ஒரு கடுகு விதையை கொண்டு வந்து, எத்தனையோ கோடி கடுகு விதை இருக்குங்க, அதில் தன் நிலத்தில் விதைத்து அதை என்ன பண்ணான்? பராமரித்தான்.
அது மற்ற எல்லா கலைகளை விட அது பெரிதாகி, எது ஒரு கடுகு விதை ஒரு பெரிய மரமாகி அது நிறைய கிளைகளை விட்டு ஆகாயத்து பறவைகள் எல்லாம் தங்குகிற அளவுக்கு, அதற்கு நிழலும் பாதுகாப்பும் கொடுக்கிற அளவுக்கு அந்த ஒரு கடுகு விதை ஒரு பெரிய மரமாக வருமானால், உலகத்தின் பார்வையில் அற்பமாக இருக்கிறவர்களை கர்த்தர் ஆச்சரியமான வளர்ச்சிக்கு கொண்டு வருவதற்கு தமது சபையிலே நாட்டி வைத்திருக்கிறார். நீ மகிமையான ஒரு வளர்ச்சியை பெறுவதற்காகவே தேவன் இந்த பொல்லாத சந்ததியில உன்னை பரிசுத்த சந்ததியாய் வளர்ச்சிக்காக நீதிமானை கர்த்தர் சபையில நிலைநிறுத்தியிருக்கிறார். நீதிமான் எந்த சூழ்நிலைகளும் பரிசுத்தமாய் வாழ முடியும் என்பதற்கு ஆண்டவராகிய கர்த்தர் ஏனோக்கை அவரோடு கூட சஞ்சரிக்க வைத்தார். நீங்கள் எபிரெயர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்து நீங்கள் வாசிப்பீர்களானால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த வசனம் சொல்லுது, அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாகவே அவன் மரணத்தை காணப்படாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று சொல்லுங்க. அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாகவே சாட்சி பெற்றான். அல்லேலூயா. பிசாச சாட்சியின் வசனத்தினாலும் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் ஜெயிக்கிறதுக்கு தான் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சாட்சியை கொடுத்திருக்கிறாரு. இவன் என்னோடு சஞ்சரிக்கிறவன், இவன் எனக்கு பிரியமானவன் என்ற சாட்சியை தேவன் உனக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நீ கர்த்தரால் சாட்சி பெற வேண்டும். நீ கர்த்தருடைய சாட்சி. அல்லேலூயா. ஏன் கர்த்தர்னு சொல்றேன்? நம்ம சொல்றோம் எல்லாரும் பேருக்கும் பார்க்கணும், கர்த்தர் தான் பெரியவர், அவர் தான் மகாதேவன், அவர் மகாராஜனாக இருக்கிறார் அப்படிலாம் சொல்றோம். ஏன் அவருக்கு கர்த்தர்னு பேர் வந்துச்சு? அதுக்கு நான் ஒரு புக்கு தனியாக போடுறேன். கர்த்தர்னு மட்டும் ஒரு புக்கு போடுறேன். அதை மட்டும் படித்து பாருங்க, ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதில் முதல் காரணம் என்ன தெரியுமா? அவர் மாறாதவர், அன்சேஞ்சபிள் காட். அல்லேலூயா. அவர் சொல்ற, நான் கர்த்தர், நான் யாரு? மல்கியா 3:6 சொல்றார், நான் கர்த்தர், நான் யாரு? மாறாதவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா முன்பு அப்படி இருந்தாரு, இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்றது அவர்கிட்ட கிடையவே கிடையாது. முன்பு பணக்காரராக இருந்தார், இப்போ தெருவில் பிச்சை எடுக்கிறார். எத்தனை பேர் ரொம்ப நல்லவராக இருந்தாருங்க, இப்போ கேவலமாயிட்டான்னு சொல்லுவாங்க. ஒரு காரியத்திலும் அவர் மாறுதல் இல்லாதவர். அதனால தான் அவர் கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் சொல்ல போனால் அவர் மாறாதவர் என்பதற்கு என்ன அர்த்தம்னா, அவர் அன்பு நிறைந்தவர், பரிசுத்தமானவர், நீதி நிறைந்தவர், இரக்கம் உள்ளவர், மன உருக்கம் உள்ளவர், அவர் தீமை செய்யாதவர், அவர் உண்மையுள்ளவர். இப்படி 16 குணங்கள் இருக்கு. மாறாதவர் என்று சொல்லுகிறதற்கு காரணம் அவருடைய குணங்கள் ஒரு நாளும் மாறவில்லை. பைபிள் எழுதியிருக்கும், அவர் முன்பு தன்னுடைய சீஷர்களில் எப்படி அன்பு கொண்டாரோ கடைசி வரை அவர்களை அன்பு கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பாவிகளை மன்னிக்கிறவரா சொன்னவர் மாத்திரமல்ல, சிலுவையில் பிதாவே இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்றார். மன்னிக்கிறவர், அவர் இரக்கமுள்ளவர், அவருடைய குணங்களில் மாறவே இல்லை. நீயும் நானும் வணங்குகிற கர்த்தர் யார் என்று சொன்னால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முன்பு அப்படி இருந்தார், பின்பு இப்படி மாறினவர் கிடையாது. அல்லேலூயா. அவர் எப்பொழுதும் இருக்கிறவராகவே இருக்கிறாரு. அன்பாக இருக்கிறார்னா அவர் அன்பாக தான் இருக்கிறாரு. பரிசுத்தராக இருக்கிறார்னா அவர் பரிசுத்தராக தான் இருக்கிறார். அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார்னா நீதி உள்ளவராக தான் இருக்கிறார். இரக்கம் உள்ளவர்னா இரக்கம் உள்ளவராக தான் இருக்கிறாரு. அவர் ஒரு நாளும் குணத்திலும் மாறாதவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திரும்பி திரும்பி சொல்றான், அவருடைய அன்பு மாறாதது, அவருடைய இரக்கம் மாறாதது,
அவருடைய அறிவும் ஞானமும் மாறாதது, அவருடைய வல்லமையும் மாறாதது. அதனால தான் கர்த்தர் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. நான் மாறாதவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூணாவது, தேவனுடைய ஆலோசனைகள் ஒரு நாளும் மாறாது. தேவன் திட்டங்களை இட்டவர், திட்டமிட்டு காரியங்களை அவர் செய்கிறவர். சில சமயம் நமக்கு என்னமோ மாற்றிக்கிட்ட மாதிரி தெரியும். ஆண்டவர் சில சமயத்தில், அதாவது அவருடைய சித்தத்தில் பர்மிசிபிள் ஒன்று இருக்குது, அவர் பர்மிஷன் கொடுக்கறது. இன்னொன்று, ஏதாவது உன் இஷ்டத்துக்கு போய் தொலை அப்படின்னு சொல்கிறதும் இருக்குது. எசேக்கியா ராஜா, நம்ம அந்த ஜெபத்தை சொல்கிறோம், அந்த வசனத்தில் என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே. அது எதை வச்சு சொல்கிறோம்? எசேக்கியா ராஜா அன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் அவனுக்கு கேன்சர், அரிப்பிளவை நோய். அப்போ ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்கிறான், நீர் உம்முடைய காரியத்தை ஒழுங்கு பண்ணும், நீர் என்ன பண்ணும், ஒழுங்கு பண்ணும் அப்படின்னு. நீ சீக்கிரமாக என்ன பண்ணுவீர், மரித்து போவேன்னு. அப்புறம் அப்படியே செவுத்தை பார்த்து அழுகுறான், கர்த்தாவே நான் எவ்வளோ உமக்கு உண்மையாக இருந்தேன், என்னை சின்ன வயசில் எடுத்துக்கொள்கிறீங்களே, எனக்கு ஒரு பிள்ளை கூட இல்லையே அப்படின்னு அவன் எல்லாத்தையும் கேட்குறான். அது நல்லா கவனிங்க சகோதரிகள், நல்லா கவனிங்க. சகோதரி நிறைய அந்த காரியத்தில் தப்பு பண்ணுறீங்க. சகோதரர் அந்த காரியத்தில் கண்டுக்கிறது இல்லை. பொண்ணு பார்க்கும்போது அழகாக இருக்குது, அந்தஸ்தாக இருக்குது, ரசிக்கப்படலாம், பரவாயில்லை, அப்புறம் அண்ணன்ட்ட எப்படியாவது சொல்லி பின்னாடி ஞானசானம் கொடுத்துடலாம், அப்படி ஞானசானம் கொடுத்துக்கிறேன்னு சொல்லு அந்த பொண்ணுக்கிட்ட. அது மாமன் பொண்ணு, அண்ணன் பொண்ணாக இருக்கும். இந்த பாரு அண்ணன்ட்ட வந்தோன்னே ஞானசானம் எடுத்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அப்படி என்ன பண்ண தப்பு பண்ணுறீங்க. ஏன்? நீ ஜபம் பண்ணி அது நடந்ததுன்னு நினச்சாலும் இவன் போய் ஜபம் பண்ணுறான். கர்த்தர் சொல்கிறாரு, அதை ஏசாயா போகிறதுக்கு முன்னாடி அவன் ரொம்ப அழுகுறான்ப்பா, போய் சொல்லு, அவன் இன்னும் 15 வருஷம் அவனுக்கு கூட்டி கொடுத்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த 15 வருஷத்தில் பெற்ற குழந்தைக்கு பேர் தான் மனாசே. அந்த ராஜாக்கள் ஹிஸ்ட்ரியில் இந்த மேலுக்கு பலி கொடுக்கறது, பாகாலுக்கு பலி கொடுக்கறது, பிள்ளைங்களை கொண்டு பலி கொடுக்கறது, எல்லாம் விபச்சாரத்தை உள்ளே கொண்டு வந்தது, விக்கிரங்களை ஃபுல்லாக கொண்டு வந்தது, தேவனுக்கு அவ்வளவு அருவருப்பான காரியங்களை அந்த தேசத்தில் செஞ்சதில் அவன் மகன் தான் முன்னாடி 15 வயசில், அந்த 15வது வயசில் அவன் என்ன பண்ணான், ஆட்சிக்கு வந்தான். அவனுடைய ஆட்சி அவ்வளவு கேவலமாக இருந்துச்சு. அதுக்கு காரணம் அவன் ஜெபம். இந்த உண்மை நிறையா பேருக்கு தெரியாது. ஆண்டவர் உன்னை எடுத்துக்கணும்னு சொல்லும்போது அது என்ன யாரையாக கூட இருக்கலாம். அதனால என்ன கேன்சரில் எடுத்தா என்ன, கேன்சரில் எடுத்தனா அசுத்தமானவன் அர்த்தமா? இல்லை, பரிசுத்தவான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எலிசா கூட தான் இரட்டிப்பான வரங்களை பெற்றவன் தான், வியாதிப்பட்டு தான் என்ன பண்ணாரு, மரிச்சாரு. வியாதி வந்ததுனால ஒருத்தன் தேவனுடைய சித்தம் செய்யலைன்னு அர்த்தம் இல்லை, பாவம் செய்தான்னு என்ன பண்ணலை அர்த்தம் இல்லை. எப்படியோ சாவணும், எப்படியோ ஆண்டவர் என்ன பண்ணணும், எடுத்துக்கொள்ளணும். ஒன்று ஹார்ட் ஃபெயிலியர் ஆகும், இல்லது கரண்ட்டு கட் ஆகிடும். அப்படி ஏதாவது கரண்ட்டு கட் ஆகிடுச்சா, மூளைக்கு போகிற கரண்ட்டு கட் ஆகிடும். அதுக்கு என்ன சொல்லுவாங்க, கோமா ஸ்டேஜ்னுவாங்க. கரண்ட்டு கட் ஆகிடும், ஹார்ட்டு நின்றுடும், இல்லை கரண்ட்டு கோமா ஸ்டேஜ் ஆகிடும். இல்லை கை கால் இழுத்துட்டு டக்குன்னு என்ன பண்ணுவோம், அதுக்கு இன்னொன்று சொல்லுவாங்களே ஸ்ட்ரோக்கு. ஸ்ட்ரோக்குனா என்ன தமிழில்? வாதம், பக்கவாதம். பக்கவாதம் இல்லை, யார் என்ன வாதம் பண்ணாலும் சரி ஆண்டவர் எடுத்துக்கணும், எடுத்துக்குவார். எப்படி எடுத்துக்குவாருன்னு தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாவரம் எல்லாமே பாவம் செஞ்சவன் இல்லை, பரிசுத்தவானும் அதே வழியில் தான் என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நீதிமான் செம்மையான பாதையில் நிற்கிறான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அவனை எடுத்துக்கிறார். நம்ம எல்லாரும் பாவம் செய்யணும், சில காரியங்களில் தப்பு பண்ணுறோம். இப்போ வாழ்கிற வாழ்க்கைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம், அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், அந்தஸ்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனால் கர்த்தர் மாறாதவர் என்று சொல்லுகிறதற்கு காரணம் என்னன்னா, தேவன் உனக்கு ஒரு நித்திய திட்டத்தை வச்சிருக்கிறாரு. இந்த பூமிக்கு வச்சிருக்கிற நித்திய திட்டத்தை வெளிப்படுத்தல் 22வது அதிகாரத்தில் காண்பிக்கிறாரு. அந்த திட்டம் மாறல, வானங்கள் அவருடைய திட்டம் மாறல. மனிதன் அவருடைய திட்டத்தை மாற்றிடலான்னு நினைக்கிறான். இல்லை, தேவனுடைய திட்டம் என்ன பண்ணும், அப்படியே தான் என்ன பண்ணும், நிறைவேறும். நீ அதை மாற்றணும்னு நினைச்சின்னா நம்ம தான்
நஷ்டம் அடைவோம். ஆனால் தேவன் அவருடைய திட்டங்களிலே மாறாதவர். தேவன் நாலாவது காரியம் சொல்லணும்னா, தேவன் மாற வேண்டுமானா ஒன்று அவர் மேலானவராக மாறணும், அல்லது கீழானவராக மாறணும். தேவன் மேலானவராக மாற முடியாது, அவருக்கு ப்ரொமோஷன் கொடுக்க முடியாது, அவரை டீப்ரமோட் பண்ணவும் முடியாது. இந்த உலகத்தில் வல்லமையில், ஞானத்தில், உண்மையில் ஒரு முழுமையானவர் உண்டுனா அது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முழுமையானவர். மகிமைன்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறோன்னா, என் வாயால் விவரிக்க முடியாமல், என்னுடைய கருத்தால் விவரிக்க முடியாத அவ்வளவு காரியம் ஒன்று இருக்குமானா, ஒரு முழுமையான ஒருவரை நான் பார்க்க வேண்டுமானால் அவர்தான் மாறாதவர், அவர்தான் என் இயேசு கிறிஸ்து, அவர்தான் முழுமையானவர். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் மாறுவதில்லை. ஐந்தாவது ஒரு காரியத்தை கொஞ்சம் காண்பிச்சுட்டு சீக்கிரம் நான் முடிக்க பார்க்குறேன். ஏன்னா ஏராளம் உங்களுக்கு சொல்லணும். அந்த புக்காக உங்களுக்கு எழுதி கொடுக்குறேன். நிறைய காரியங்கள் போடுற புக்கை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, நான் சபையில் பேசாததெல்லாம் அதில் எழுதியிருக்கிறேன். நான் படித்தது ஏராளம். எப்படியாவது கொஞ்சம் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நல்லா கவனிங்க. மாறாதவன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி படுத்த படுக்கையிலேருந்து வந்த ஒருத்தவனை பார்த்து தூக்கி இறக்கி வைக்கிறாங்க. அப்படி கப்பர்நகூமில் வரும்போது அப்போ அவனை பார்த்து சொல்கிறார், உன் பாவங்கள் உனக்கு. அவனுக்கு மட்டும்தான் சொன்னாரா, எனக்கும் சேர்த்து தான் சொன்னாரா? 2000 வருஷம் ஆனாலும் அந்த வாக்கு மாறாதவர் இருக்கிறதுனால தான் நீங்களும் நானும் நீதிமானா இருக்கிறோன்னு சொல்றவங்க நல்லா கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்ட. ஒரு நாள் ஒரு ஊழியக்காரர் என்னோட ஒரு சின்ன வயசில் நான் ரொம்ப அலசடிப்படுவேன். நான் முட்டி போட்டு அப்படி செபிப்பேன். கை காலில் அப்படி முட்டி போட்டு ரத்தம் வரணும் எனக்கு. கூழாங்கல்ல போட்டு கூழாங்கல் மேலே தான் முட்டி போடுவேன். அப்படி ராத்திரி முட்டி போட்டெல்லாம் ஜெபம் பண்ணேன். ஏன் ஜெபம் பண்ணேன்னா, ஒரு ஊழியக்காரர் சொன்னார், நீ ரட்சிக்கப்பட்டுட்டியான்னு கேட்டார். ஆமான்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ரட்சிக்கப்பட்டியா? எனக்கு ஆண்டவர் சிலுவையில் காட்சி கொடுத்தார். அந்த ரத்தம் அப்படியே என் மேலே இறங்குனுச்சு. அந்த ரத்தத்தால் உன்னை கழுவுனேன்னு கர்த்தர் சொன்னார். அந்த கனவு முடித்த பிறகு எழுந்திரிச்சு பார்த்தா என் உடம்பெல்லாம் ரத்த வாசனை வீசுனுச்சு. நான் ரட்சிக்கப்பட்டேன்னு தெரியும். நீ ரட்சிக்கப்பட்டான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார். எத்தனை நாள் தெரியுமா நான் முட்டி போட்டு இயேசுவே சிலுவையில் வாங்க, இயேசுவே சிலுவையில் வாங்க, நீங்கள் சிலுவையில் அந்த ரத்தத்தினால என்னை கழுவுங்கன்னு ராத்திரியெல்லாம் கண்ணீர் விட. அப்போல்லாம் ரொம்ப கண்ணீர் வடிப்பேன். இப்போ உங்களை பார்த்து தைரியம் ஆயிட்டேன். கண்ணீர் வடிச்சு பிச்சைன்னு இருக்கிறேன். ஒரு நாள் கர்த்தர் பேசுகிறாரு, நீ காட்சியை விசுவாசிக்க போறியா, என் சாட்சியை விசுவாசிக்க போறியான்னாரு. கர்த்தருடைய வசனத்தை எடுத்த பிறகு நான் அடையாளங்களை தேடலை. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி என்னை இரட்சிக்கும் என்று சொன்னா, சுத்திகரிக்கும் சொன்னா, என்ற வார்த்தைகள் என்னை சுத்திகரிச்சுன்னு சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அந்த தேவன் மாறவில்லை. அந்த தேவன் அவருடைய வாக்குறுதிகள் என்னைக்கும் வாக்கு பண்ணினவர் மாறிடார். ஆறாவது ஒரு காரியம் சொல்லணும்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆறாவது முக்கியமான ஒரு காரியம் சொல்லணும்னா, உன்னை சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகள் மாறாது, ஆனாலும் அவர் மாறாதவர். அவர் உனக்கு நங்கூரமாக இருக்கிறவர். ஒரு கப்பலுக்கு, அந்த கப்பல் அவ்வளவு புயலும் அல்லது காற்றும் இருந்தாலும் அதை தாங்கி அந்த இடத்துல நிறுத்துறது ஒரு நங்கூரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு அந்த கடல் மேலே நடந்தார். இயேசு கடல் மேலே நடக்கும்போது கடலில் புயல் வீசிட்டு இருந்ததா இல்லையா? இயேசு கால் வச்சோன்னு புயல் நின்றுச்சு, அதனால தான் நடந்து வந்தார். இயேசு கால் வச்சோன்னு அலைகள்லாம் அப்படியே டக்குன்னு அமைதியாயிடுச்சு, அப்படின்னு தான் அவர் நடந்து வந்தார். இல்லை, அது அந்த காற்று இருக்கிறத பார்த்து, பலமாக இருக்கிறத பார்த்தும், அலைகள் கொந்தளிக்கிறத பார்த்தும் தான் நடக்கிறதுன்னு சொன்னோன்னு அவங்க வந்துட்டான், காலை வச்சு நடந்து வந்துட்டான். ஆனால் இப்போ பார்த்தோன்னே என்ன பண்ணிட்டான்? பயந்துட்டான். அது அப்படியே தான் இருந்துச்சு. இயேசுவும் வாழ்க்கையில் வந்தாலும் உன்னுடைய சூழ்நிலைகள் மாறாது, உடைய பிரச்சனைகள் உனக்கு அப்படியே இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் ஒன்று நல்லா நினச்சிக்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவை சேதம் செய்யாதபடி தேவன் உனக்கு கட்டளை இட்டு, கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டான்னா அவர் சொல்லுகிற ஒரு எழுத்து உனக்கு போதும். அவர் உனக்கு ஒரு வார்த்தை சொன்னால் போதும் சொன்னா,
ஒரு எழுத்து தான் சொன்னார். அவர் வான்னு சொல்லிட்டார்னா எந்த கடலின் மேலும், எந்த சூழ்நிலையின் மேலும், எந்த காற்றின் மேலும், எந்த புயலின் மேலும் நடக்கிறதற்கு தேவனுடைய வாக்குறுதிகள் உனக்கு நிச்சயமாய் நங்கூரமாய் இருக்கு. அவருடைய வாக்கை நம்பி வந்திருக்கிற கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். நீ மூழ்கி போவது இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாளும் கர்த்தர் தேய்ந்து போவதே இல்லை. தேஞ்சு தேஞ்சு என்னது கழுதை தேஞ்சு அப்படின்னா என்னன்னு எனக்கும் புரியலை. சொல்லுங்க, யாராவது அதுக்கு அர்த்தம் சொல்லுங்க. நானே எதையோ அர்த்தம் கேட்டு பார்த்தா அதுக்கு அர்த்தம் வரல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போன வாரம் உட்காந்து கொசுனா என்ன, அது என்ன பண்ணுது, எப்படி ப்ரீட் பண்ணுது, எப்படி வாழுது, அது எப்படி எல்லா பறவைகளும் மேலானது, அப்படிலாம் கூட ஆராய்ச்சிலாம் பண்ணிடலாம் பார்த்து எல்லாத்தையும் தெரிஞ்சு அதை எழுதி வச்சு ஒரு நாள் ஒரு பிரசங்கம் பண்ண போகிறேன். அந்த பிரசங்கத்துக்கு தலைப்பு கொசு. அல்லேலூயா. ஆவலா காத்துருங்க, கொசுவை பற்றியும் பேசுவேன் நான், கவலைப்படாதீங்க தேவனுக்கு. ஆனால் இந்த கழுதை தெரிஞ்சு கட்டு ரொம்ப ஆன கதை யாருக்கு? நமக்கு தான் உண்டு. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் அவருக்கு புதுசுன்னும் கிடையாது, அவருக்கு பழசுன்னும் கிடையாது. அவர் எப்பொழுதும் ஒரே மாதிரியாக தான் இருக்கிறவர். அல்லேலூயா. குறை சொல்ல முடியாதவரை தான் என்ன பண்ணுறாரு? வாழ்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கர்த்தரில் மாறாத ஒரு கர்த்தர்ட்ட தான் இவன் தன்னை ஒப்பு கொடுத்து கடந்து போனதுனால தான் அவன் வாழ்க்கை மகிமையானது என்று சொல்லி எபிரேயர் 11:5 சொல்லுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் வாங்க திரும்பி அதை வாசிக்க போகிறோம். எபிரேயர் 5வது அதிகாரம் அந்த வசனத்தில் 5ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, வாசிங்க, சத்தமாக வாசிங்க திரும்பி. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த மனுஷன் ஏனோக்கு தன்னுடைய 65வது வயதிலிருந்து தான் தேவனோடு நெருங்கி நடக்க ஆரம்பித்தான். உங்களுக்கு எந்த வயசு முடிஞ்சிருந்தாலும் கவலைப்படாதீங்க ஐயா, கவலைப்படாதீங்கம்மா. உங்களால் நெருங்கி நடக்க முடியும். உங்களுக்கு இன்னும் ஒரு சான்ஸ் இருக்குது. எப்படின்னு சொன்னால், ஒரு தீர்க்க தரிசனம். அவன் ஒரு தீர்க்க தரிசி. யார்? இந்த ஏனோக்கை கர்த்தர் தீர்க்க தரிசி அனுப்பிச்சார். ஆனால் அவனுக்கு அவன் பிள்ளையின் பேரை வைக்கும்போது ஆண்டவர் அவனுக்கு மெத்துசாலான்னு சொல்லியிருக்கிறார். சொல்லுங்க, மெத்துசாலானா என்னன்னா, அவன் இறக்கும்போது அது நடக்கும்ன்றார், அது வரும்ன்றார். எது வரும்? இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு வரும்ன்றார். இந்த வார்த்தையை கேட்ட உடனே ஒரு ஜல பிரளயத்தை குறித்த ஒரு வெளிப்பாட்டை பெறும்போது, நான் பார்க்குற ஜனமெல்லாம் அழிஞ்சிடும், நான் பார்க்குற எல்லாமே அழிஞ்சிடும். எதுக்காக அழிகிறதோடு கூட நான் வாழணும்? உயிர் எப்பொழுதும் உயிரோடு தான் இருக்க விரும்பும். அல்லேலூயா. ஏன் உயிர் இல்லாததை கும்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னான்னா, அதை பார்த்து நீ பெற்ற தாய் பெற்ற தகப்பன் என்ன பண்ணாத, நீ பேசாதப்பா அப்படின்னு சொல்லி ஏன் சொல்கிறான்னா, இந்த உயிர் வாழணுன்னா உயிர் தான் தேவை. அதனால தான் காய்கறி கூட உயிர் தான், கனி கூட ஒரு உயிர் தான், ஆடு மாடெல்லாம் ஒரு உயிர் தான், நிச்சயமாக கோடி உயிர் தான்பா. பாதி பேர் அதில் தான் வாழ்கிறீங்க. ஒரு உயிர், ஒரு உயிரினால உயிர் வரும்போது அந்த உயிர் வாழ்கிறதுக்கும் உயிரை தான் கொடுத்தார். அதனால தான் பிசாசு இந்த கல்லை அப்பமாக ஆக்கி சாப்பிடுன்னு சொல்லும்போது அந்த டெக்னிக்கெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணலை, போகவே இல்லை. இவ்வளோ வளர்ந்துருக்க உலகம், கல்லையும் மண்ணையும் நம்ம காய்ச்சி குடிக்கலான்னு கற்றுக் கொடுத்துருக்க முடியுமா? தேவன் நியமித்த அந்த உயிரோடு தான் என்ன பண்ணோம் இருக்கும். ஆனால் இந்த உயிர் என்னைக்கும் வாழணும்னு நினைக்குது, நித்தியமாக வாழணும்னு நினைக்குது. காரணம், அவர் நித்தியராக இருக்கிறது போல அவர்கிட்டேருந்து புறப்பட்டு வந்த உயிர் இன்னைக்கு என்கிட்ட இல்லைன்னா நான் வெறும் மண் பொம்மை. இந்த மண் திரும்பி எங்கே போயிடும்? மண்ணுக்கே போயிடும். நான் மண் பொம்மை, இந்த உயிர் எங்கே போயிடும்? போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? எங்கே போயிடுவேன்? நீ என்னை எடுத்து அந்த மண்ணுக்கு என்ன பண்ணிடுவேன்? நீங்கள் ஆமாம் சேர்ந்து சொல்லுங்கப்பா, என்னை மட்டும் தனியாக விட்டுறீங்க. போயிடுவேன். ஆனால் நான் அதுக்காக உண்டாக்கப்படலை.
என் உயிருக்கு என் ஆத்துமாவுக்கு அழிவு இல்லவே இல்லை, என் ஜீவனுக்கு அழிவு இல்லவே இல்லை. நான் ஜீவனுள்ள தேவன்கிட்டேருந்து வந்தேன், ஜீவனுள்ளோர்கள் இருக்கிற தேசத்திலிருந்து வந்தேன். அவர் அதில் ராஜாவாக இருக்கிறதுனால என்னை அவர் உயிர்ப்பிப்பார் என்ற நம்பிக்கையில் அவன் அவரோடு கூட சஞ்சரிக்க ஆரம்பித்தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறார்? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்பாட்டை பெற்றவன் தான் மனிதன், தேவ மனிதன். எல்லாரும் ஒரே மாதிரி பயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறது இல்லை. வெளிப்பாடு மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். வெளிப்பாடு மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். ஒரு தரிசனம் உனக்கு போதும். அவனுக்கு ஒரு தரிசனம் இருந்தது. அந்த தரிசனத்தை எப்படி நிறைவேற்றினான்னா, இந்த உலகத்துக்கு அவன் தான் முதல் தீர்க்கதரிசி. யூதா புத்தகத்தில் 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா, யூதா 1வது அதிகாரம் 14, 15 வாசிங்க. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லோருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகள் நிமித்தம் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தம் அவளை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான நல்லா கவனிங்க, தூதர்களோடு வரல. யாரோடு வராரு? இந்த பரிசுத்தவான் யாரு? அல்லேலூயா. கடைசி எக்காலம் துணிக்கும், மரித்தோர்கள் உயிரோட எழுந்திருப்பார். ஆனால் 1 தெசலோனிக்கர் 4:16, 17 சொல்லுது, கர்த்தர் வருகிற நாளில் கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். தூதர்கள் எக்காலம் வரும்போது, அவர் தமது எக்காலத்தோடு வரும்போது மரித்தோர் உயிரோடு எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாக்கப்பட்டு இவ்விதமாய் எடுத்துக்கொள்ளப்பட்டு நாம் அவரோடு கூட நாம் ஆளுகை செய்வோம் என்று வசனம் சொல்லுகிறது. பரிதாபமா இல்லை? கை தட்டாதவங்கெல்லாம் மண்ணோடையே இருக்க போறீங்க. ஒழுங்கா கை தட்டிட்டு பரலோகம் வந்துருங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை. எவ்வளவு பெரிய மகிமை தெரியுமா இது? நீங்க இன்னும் 1000 வருஷம் பாவி, இன்னும் 100 வருஷம் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? ஆனால் தேவனுக்குன்னு காத்திருக்கிறவங்களுக்கு தேவன் இந்த கடைசி காலத்தில் சொல்றாரு, இது நியாய தீர்ப்பின் வருகிற காலம். அன்னைக்கு யூதாஸ் வெளிப்படுத்தின இந்த ஏனோக்கு சொன்ன காரியம் இன்னைக்கு என்ன பண்ண போகுது? நிறைவேற போகுது. சில சாட்சி சொல்றேன், ஒரு 4 சாட்சி சொல்றேன். முதல் சாட்சி இந்த அமெரிக்கா. இன்னைக்கு உலகத்தையே ஐநா சபை ஆளுகை செய்யல, இந்த அமெரிக்கா தான் ஆளுகை செய்யுது. இதனுடைய டாலர் தான் ஆளுகை செய்யுது. எப்போ பார்த்தாலும் இந்தியாவுக்கு 50% டேரிஃபு, அதுக்கு சைனாவுக்கு 150% டேரிஃபு அப்படின்னு இவன் டேரிஃப் போட்டு ஒரே கலவரம் பண்ணிட்டு இருக்கிறாரு ஒருத்தர். எதுக்காக அப்படின்னா, உலகத்திலேயே பெரிய கடங்கார நாடு இன்னைக்கு அமெரிக்காவாக மாறிடுச்சு. எந்த பணத்தை, எந்த டாலரை வச்சு பெட்ரோலியத்தை எல்லாத்தையும், உலகத்தில் இருக்கிற எல்லா பெட்ரோலியம் தன்னுடைய வச்சுட்டு பெட்ரோலியம் மணின்னு சொல்லி கடைசியில் இந்த டாலரை உயர்த்தினானோ அந்த டாலர் இன்னைக்கு அவ்வளோ வேகமாக வீழ்ச்சி ஆகிட்டே இருக்கு. அதனால தான் இன்னைக்கு உலகம் எல்லாம் தத்தளிக்கிற காலம் இந்த பணத்தினால வந்திருக்கு. இன்னைக்கு எல்லா நாடுகளும் அமெரிக்காவினுடைய பிடியில் இருக்கிற நாடுகள் வெளியே வரும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டாலர் வீழ்ச்சி அடையும் போது அப்போ தான் ஒருத்தவன் உலகளாக வருவான். அவன் செய்கிற ஒரே சீர்திருத்தம் எக்கனாமிக், அது ரிஃபர்மேஷன் தான். பொருளாதார சூழ்நிலை தான் எல்லாருக்குமே பிரச்சனை இன்னைக்கு. அந்த பொருளாதார சூழ்நிலைக்கு ஒரு சரி பண்ணுறதுக்கு வருவான். அப்போ அந்த காரியம் எங்கேருந்து வருது அப்படின்னா, அமெரிக்காவின் வீழ்ச்சியிலேருந்து வருது. தப்பி தவறி இன்னைக்கு இந்த இந்த ஈரான் மேலே கை வச்சுட்டா, ஈரானோடு அது கூட யுத்தம் வந்துருச்சுன்னா கடைசி காலம் சரியாக வந்துருச்சுன்றதை நம்ம அறிஞ்சிக்கலாம். ஏன்னா அருமைக்கு தான் ஏற்பட போகுது. நேரடியாக அவனுடைய யுத்தம், ஈரானுடைய யுத்தம் அமெரிக்காவோடு இருக்காது. முதல்ல இஸ்ரேலை அழிச்சிட்டு தான் வரும். இஸ்ரேலில் 3ல் 1 பகுதி அழியும். அமெரிக்கா தான் பாபிலோன் தேசம். அந்த பாபிலோன் பற்றி எரியும். அந்த ஏன்னா எண்ணெய் கொடுக்கிற நாடா உலகத்தில் இருக்கிற எண்ணெய் வயல்கள்லாம் இவன் தான் வாங்கிட்டு இருக்கும்போது அவன் கப்பல்கள்லாம் அங்கங்கே பற்றி எரியும். அதெல்லாம் பைபிள் இருக்கு.
ஐயோ பொன்னகரி அழிஞ்சிச்சே அப்படின்னு எல்லாரும் உலக நாடுகளை தலையில கை வச்சுட்டு வருகிற ஒரு நாள் சீக்கிரம் வருது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு சமாதானம் வரணும்னு நம்ம ஜெபிக்கணும். இது நடந்துருச்சுன்னா எல்லா இஸ்லாமிய நாடுகளும் ஒன்றா சேர்ந்துடும். இன்னைக்கு அமெரிக்காவுக்கு எதிராக ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் கை கோர்க்குது. ஏன்னா அவன் கிரீன்லாந்தில் கை வைக்கிறேன்றான். 100 வருஷத்துக்கு முன்னாடி உலக போர் வரக்கூடாது அப்படின்னு ஒரு ஐநா சபையை ஏற்படுத்தி என்னெல்லாம் செஞ்சாங்களோ எல்லாமே கம்ப்ளீட்டாக இன்னைக்கு மாறி உலக போருக்கு காரணமே அமெரிக்கா. நான் அமெரிக்காவுக்கு எதிராக பேசுகிறேன்னு சொல்லலை. அமெரிக்காவில் இருக்கும் நல்லா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் என்னைக்கு உலகத்தில் இருக்கிற சொத்தெல்லாம் நான் வாரி போட்டுக்கிட்டு நான் தான் நல்லா இருக்கணும்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கிறாரோ அப்போ அந்த நாட்டுக்கு அழிவு வந்துருச்சுன்னு அர்த்தம். எல்லாத்தை விட நம்ம ஆட்சி செய்கிறாங்கல்ல, ஒரு காலத்தில் அமெரிக்காவினுடைய அந்த ஆட்சி எப்படி இருக்கும்னா, அவன் கொஞ்சம் தாறுமாறாக இருந்தாலும் தன்னை ஆள்கிற தலைவன் உண்மையாக இருப்பாங்கன்னு வச்சுப்பான். அப்போ தான் ஆபிரகாம் லிங்கன்லேருந்து அன்னைக்கு வாழ்ந்த ஒவ்வொருத்தரையும் ஜனாதிபதிகளை பாருங்கள். ஆபிரகாம் லிங்கன் அப்படி முழங்காலில் நின்று ஜெபிக்கிறவர், விடுதலை வாங்கி கொடுத்தவர். எத்தனையோ பேரை நான் சொல்லலாம். ஆனால் பிராங்க்லின் யார் யாரும் நான் நிறைய படிச்சிருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு இருக்கிறவர் எப்ஸ்டீன் ஃபைல்னு ஒரு ஃபைல் வந்திருக்கு. அந்த எப்ஸ்டீன் ஃபைலினுடைய நிலைமை என்ன தெரியுமா? 30 லட்சம் பக்கங்களில் ஒரு வாத்தியாரா ஒரு கணித ஆசிரியராக இருந்தவன் ஒரு கன்னித்தீவை கண்டுபிடிச்சு, அது பேர் விர்ஜின் ஐலண்ட். அதில் கொண்டு வந்து சின்ன சின்ன பிள்ளைங்களை அது பாலியல் வன்முறைக்கு கொடுத்து அதை செய்கிறதெல்லாம் உலகத்தின் மிகப்பெரிய பிரபலமான பெரிய பெரிய ஜனாதிபதி பிரதமர்கள். உலகத்தில் இவனா வருவானா, அவன் பேர்லாம் வருமா அப்படி சொல்லுது. அத்தனை காரியமும் உள்ள வருது. ஐரோப்பா முழுதும் அதில் அடங்கி கிடக்குது. பிரிட்டிஷனுடைய மிகப்பெரிய ஆட்கள்லாம் இப்போ ராஜினாமா பண்ணுறாங்க. வெக்கம் கட்டவங்க, பாவம் செய்கிறவங்க, மேலைக்கு பிள்ளைகளை பலி கொடுக்குறவங்க, பாகால் வணக்கத்தை செஞ்சவங்க, பிசாசுக்கு வணக்கம் பண்ணியிருக்கிறான். சாத்தான் கூட்டத்தோடு கூட சேர்ந்து ஆள்றவன் தான் இன்னைக்கு உலகத்தை ஆளுகை செய்கிறான். அப்போ ஆளுகைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வருது. 400 வருஷம் சும்மா இருந்த ஒரு ஜனங்களை எழுப்பி பாலஸ்தீனில் போயிருக்கிற 31 ராஜாக்களை அழித்து 7 ஜாதிகளை அழித்து கொண்டு வந்தார்னா எவ்வளோ பெரிய அநியாயம்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஏன் அப்படி பண்ணான்னா, அன்னைக்கு பிறந்த பிள்ளையை தகப்பன் கெடுப்பான். அந்த பிள்ளையை அப்படியே கொளுத்து ஒரு சிலை எரியும். அந்த சிலையின் கையில் பிறந்த பிள்ளையை கொண்டு போய் அந்த பூசாரி வைப்பான். அப்படியே எல்லாரும் சுற்றி ஒரே மூலதால் அடிக்கும். தாயும் மற்றவங்களுக்கு கதறல் யாருக்கும் கிடைக்காது. அந்த பிள்ளை கட்டி எரிஞ்சு சாகிறத பார்த்து அந்த தெய்வத்துக்கு சுற்றி குதிக்கிற காட்டு மிராண்டிகளுடைய கூட்டத்தின் கூட்டம் தான் இன்னைக்கு அந்த கன்னித்தீவில் கூடுனுச்சு. அதெல்லாம் இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய ஆட்கள் 30 லட்சம் பக்கங்களில் எழுதியிருக்கிறான். 10 லட்சத்துக்கு மேலே இதற்கு ஆதாரமான போட்டோ எடுத்திருக்கிறான். அப்போ எப்படிப்பட்ட ஒரு ஆளுகை இன்னைக்கு உலகத்தில் வந்திருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு இது என்ன எப்ஸ்டீன் ஃபைலு, என்ன ஃபைலு? இதை பற்றி ஆண்டவர் லூக்கா 12வது அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தில் தெளிவாக எழுதி கொடுத்துட்டார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி யாருக்கும் தெரியாமல் சொந்த விமானத்தில் போய் யாருக்கும் தெரியாமல் முகமுடியெல்லாம் போட்டு என்னென்னலாம் செஞ்சுட்டு வந்தாங்க. எவ்வளவு தூரம் இப்படி ஒரு வன்புணர்வு நடந்திருக்கு. எவ்வளவு அசிங்கமாக இந்த பிள்ளைகளை கொளுத்தி சாம்பலாக்கி இருக்கிறாங்க. எவ்வளவு அதை வெட்டி பிள்ளைகளை பிள்ளை கறி சாப்பிட்ருக்குறாங்க அப்படின்லாம் கேட்கும்போது அந்த ஃபைலை கொஞ்சம் ஓப்பன் பண்ண நான் கொஞ்சம் தைரியமானவன் நினச்சேன். ஆனால் அந்த ஃபைலை கொஞ்சம் ஓப்பன் பண்ணணும், அப்படியே என் உடம்பெல்லாம் பயமாயிடுச்சு. எனக்குள்ள ஒரு மாதிரி நடுக்கமாயிடுச்சு. தொடவே இல்லை, நான் ஒன்று கூட படிக்கல. அது இன்ட்ரடக்ஷன் கேட்கும்போது அது கேட்டவுடனே நான் அப்படி பயந்துட்டேன். ஆனால் தேவன் சொல்கிறாரு லூக்கா 12வது அதிகாரம் 2ஆம் வசனத்தில், வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியம் இல்லை. ஆதலால் நீங்கள் இருளிலே பேசினது எதுவோ அது வெளிச்சத்தில் கேட்கப்படும். நீங்கள் அறையில காதில் சொன்னது எதுவோ அது வீடுகளின் மேல் கூறப்படும். நடக்குதா நடக்கல? இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஆளுங்களும் போட்ட வேஷமெல்லாம் வெளியில் வருது.
சாத்தானுக்கு வழிபட்டு கொண்டிருந்த இந்த கூட்டம் தான் இன்னைக்கு உலகத்தை ஆளுகை. ஏன் இந்த உலகம் அழிஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால், அதுக்கும் ஆண்டவர் சொல்றார் 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில், இன்னைக்கு கண்டிக்கிற நிலைமையில் சபை கூட இல்லை. இன்னைக்கு சாத்தானுடைய வேதம் இன்னைக்கு நிறைய இடங்களில் வந்திருக்கு. நான் ஒரு தடவை அமெரிக்க தேசத்துக்கு போயிருந்த போது அங்கே வாஷிங்டன் போனேன். வாஷிங்டனில் குறிப்பாக அந்த மாளிகை, வெள்ளை மாளிகைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வெள்ளை மாளிகைக்கு போயிருந்தேன். அந்த வெள்ளை மாளிகையில் நடந்து தான் போனேன். என்னை கொண்டு போன அந்த பாஸ்டர் சொல்கிறார், பாஸ்டர் நீங்கள் அந்த சைடு வந்துருங்க அப்படின்னு எனக்கு காண்பிச்சார். இப்படி போய் நடந்து அப்படி ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு வெள்ளை மாளிகைலாம் பார்த்துட்டு, நான் ஒன்றும் உள்ளெல்லாம் போகல, நான் பெரிய ஆளெல்லாம் இல்லை, அவர் மேலே அந்த பக்கமே போக முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி போயிட்டு அது வெள்ளை மாளிகை மட்டும் பார்த்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருக்கிறேன். ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு சர்ச் மாதிரி இருக்கு. ஆனால் சர்ச் இல்லை, அது உள்ள யாரும் போக முடியாது. உலகத்தினுடைய மிக பிரபலமான பெரிய பெரிய எக்கனாமிஸ்ட், பெரிய பொருளாதார வல்லுநர்கள், பெரிய பணக்காரங்க, உலகத்தின் மிகப்பெரிய தலைவர்கள் மட்டும்தான் அங்கே வருவாங்கன்னு. அதுக்கு பேர் மேசன்ட்ரி சர்ச்னு போட்டிருந்தது. அப்புறமா தான் கேட்டேன், அது சாத்தானுடைய வழிபாட்டு கூட்டம். இந்த பக்கம் ஆளுகை செய்கிற இங்கே ஜனாதிபதி மாளிகை, அதுக்கு நிகராக பக்கத்தில் சாத்தான் வழிபடுகிற சர்ச் அங்கே இருக்கு. என் கண்ணால் பார்த்தேன், ஆச்சரியமாக இருந்தது, பயமாக இருந்தது. இந்த உலகம் போகிற போக்கு எந்த நிலைமையிலன்னு 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அங்கே கர்த்தர் சொல்கிறாரு, ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களில் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். ஜாக்கிரதை. ஒரு மனிதன் பரலோகம் போகணும்னா, பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும்னா, அவனுக்கு அடிப்படை பணம் இல்லை, விசுவாசம். இன்னைக்கு கர்த்தர் வரப்போகிறார் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் தங்கம். எனக்கு எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு உலகமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. முதல்ல பிட்காயின்னு எல்லாம் பண்ணாங்க, அப்புறமேல இது ட்ரேடுக்கு தனியாக மணி கொண்டு வந்தாங்க, ஈரோ கொண்டு வந்தாங்க. அதை எல்லாத்தை விட இன்னைக்கு தங்கத்தில் முதலீடு பண்ணுறது தான், தங்கத்திலும் வெள்ளியிலும் தான் முதலீடு பண்ணுறது தான் அப்படின்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க, இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒருவன் வரப்போகிறான். வெளிப்படுத்தல் 13வது அதிகாரத்தில் 16, 17, 18 வசனத்தில் வாசிச்சிங்கன்னா, தங்கம் வெள்ளி எல்லாம் கம்ப்ளீட்டாக அதன் இருக்கிற மதிப்பு எல்லாத்தையும் ஜீரோவாக்குவான். உலகத்தில் நம்ம ரூபாய்க்கு பைசா கூட போகாது, டாலருக்கு பைசா கூட போகாது, உலகத்தில் எந்த பணமும் இருக்காது, எந்த கமோடிட்டின்னு சொல்லுவாங்க, இது வர்த்தக பொருள் மாற்றம் எதுவுமே இருக்காது. அப்போ என்ன தான் இருக்கும், அவன் கொடுக்குற முத்திரை மட்டும்தான் இருக்கும். அந்த முத்திரையை நெத்தியில் போட சொல்லுவான், அல்லது வலது கையில் முன்னும் கையில் என்ன பண்ணுவான், போட வைப்பான். இதை போடலைன்னா விற்கவும் வாங்கவும் கூடாது. விற்கவும் வாங்கவும் கூடாதுன்னா நீ உனக்கு புசிப்பும் இல்லை, குடிப்பும் இல்லை, நீ இங்கே உலகத்தில் வாழவே முடியாது. என்ன, இவ்வளோ தங்கம் வச்சிருக்கிறேனே, இவ்வளோ செயின் வாங்கி போட்டிருக்கேனே, இவ்வளவு தூரம் நான் வச்சிருக்கிறேனே, இதெல்லாம் என்ன ஆகும்? கவலையப்படாதீங்க. எசேக்கியேல் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், எசேக்கியேல் 7வது அதிகாரம் 19ஆம் வசனத்தில், தங்கள் வெள்ளியை தெருக்களில் எறிந்து விடுவாங்க. அம்மா தாயே படி. ஒரு அம்மா சொல்லுச்சு, நான் அந்த சர்ச்சுக்கு வரும்போது ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிட்டேன், இப்போ 5 செயின் போட்டிருக்கிறேன், என் ஜெபமெல்லாம் 10 செயினாக போடணும்னு. தாயே கவுனி, தங்கள் வெள்ளியை தெருக்களில் எறிந்து விடுவாங்க, அவருடைய பொன் வேண்டா வெறுப்பாயிருக்கும். இதையா அவ்வளவு சேர்த்து வச்சேன், எதை நம்பி எல்லாத்தையும் வித்து சேர்த்து வச்சேனே அப்படின்னு நீ சொல்லுவ. கர்த்தருடைய சினத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை விடுவிக்க மாட்டாது. அவர்கள் அதனால் தங்கள் ஆத்துமாக்களை திருப்தியாக்குவதும் இல்லை. மாமியார் கழுத்தில் புடுங்கி சேர்த்தனே, புருஷனை ஓடாம அவன் ஒளிய விடல, ஓடி உழைச்சி வச்சு என் கழுத்தில் செயினா போட வச்சனே. அவன் சொல்லுவான், அடி பாவி, என்னை என்ன பாடுபடுத்தின, இன்னைக்கு பைசா கூட இல்லாமல் போச்சு, அது அப்படி தெருவில் நிறுத்திட்டியேன்னு ஒரு நாள் சொல்கிற காலம் வருமா?
அது வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். வரும். அது உன் ஆத்துமாக்களை திருப்தியாக்குவதும் இல்லை, தங்கள் வயிறுகளை பசிக்குது அப்படின்னு ஒரு 5 பவுனை எடுத்து உள்ள சாப்பிட முடியாதுமா. வேணா கொடுத்து பாருங்க. யாருக்காவது செத்து விட்டாங்கன்னா யாரு, நான் பொறுப்பு இல்லை. தங்கள் வயிறுகளை நிரப்புவதும் அவர்கள் அக்கிரமமே அவர்களுக்கு இடரலா இருந்தது. எவ்வளவு கண்ணீர் வடித்து அதை வாங்கினியோ அது மாதிரி டபுள் மடங்கு கண்ணீரை வடிக்க வேண்டிய காலம் நீ சேர்த்து சேர்த்து வச்சதுக்கெல்லாம் வருது. நீங்க தானே நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. நல்லா இருந்தா நான் சொன்னேன். அதுக்காக நீ நகை கடையில் போய் நின்று எல்லாம் வாரி வாரி கொட்டிட்டு நான் சொல்லல. உனக்கு தேவைன்னா செஞ்சுக்க. அதுவே தேவன் இல்லை. நான் சொல்றது புரியுதா? தேவையை செஞ்சுக்க, அதுவே என்ன இல்லை, தேவன் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்றது சிலருக்கு பிடிக்காது, புரியவும் புரியாது. ஒரு நாள் வரும். ஒரு வீட்டுக்கு ஒரு இடத்துல அருளுடைய இடத்துல போயிட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு அங்கே இருக்கிற ஏழைகள், அதாவது அங்கே இருக்கிற முடியாத முதியவருக்கு ஒரு இல்லத்தை திறக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை தந்தார். முடிச்சுட்டு வரும்போது அண்ணா கொஞ்ச நேரம் இருங்கண்ணே அப்படின்னு சொன்னி அவர் மேலே அவர் உள்ள அவர் தோட்டத்தில் இருக்கிற ஒரு சொரக்காயை கட் பண்ணி கொடுத்தாரு. அதை பார்த்தோன்னே எங்கள் பாப்பாவுக்கு சந்தோஷம் பாருங்க. அது என்னமோ நினச்சிக்கிச்சு, அப்படியே வாடி பிள்ளைய அணைச்சிக்கிற மாதிரி அணைச்சிக்கிச்சு. அணைச்சிக்கிட்டு அது விடவே இல்லை. அது வெயிட்டு வேற விட மாட்டேங்கிட்டு. அப்புறமேல அது உட்காந்துக்கிட்டு மடியில் வச்சுக்கிச்சு. இங்கே வர வரைக்கும் இங்கே வந்தும் அப்படியே தான் இருந்துச்சு. அந்த சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு அதுக்கு தெரியாது. எனக்கு சிரிப்பாக இருந்துச்சு. ஒரு நாள் அப்படி தான் வரப்போகுது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, திரும்பி ஒரு தடவை வாசிக்க போகிறோம். எபிரேயர் 11:5 விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு. சொல்லுங்க. நீங்க விசுவாசத்தினாலே உங்க பேரை போடுங்க. விசுவாசத்தினாலே வின்சென்ட் மரணத்தை காண, சரி இல்லை வின்சென்ட் லூர்து நிறைய பேர் இருப்பாங்க. அதனால வின்சென்ட் லூர்து மரணத்தை காணாதபடிக்கு எடுத்து கொள்ளப்பட்டான். நீங்க பட்டால் உன் பேர் என்ன சேர்த்து சொல்லு. விசுவாசத்தினாலே டேஷ் மரணத்தை காணாதபடி எடுத்து கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்து கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். அல்லேலூயா. இந்த சாட்சி தான் சபை. இந்த சாட்சி தான் நீயும் நானும். கடைசி காலத்தில் பிசாசை ஜெயிக்கிறது இந்த சாட்சி தான். எந்திரிச்சு நிற்கலாமா? தேவனோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கை. திராட்சை செடியோடு கூட இணைஞ்சிட்டா அதனுடைய வேருக்கும் சாருக்கும் அதனுடைய பலனுக்கும் நம்ம சொந்தக்காரங்களாக மாறிடுறோம். இயேசுவோடு இணைஞ்சிருக்கிற வாழ்க்கை. அவர் என்னைக்கு மாறாதவர். அவரை பற்றி கொள்கிற வாழ்க்கை. மாறுகிற உலகத்திலிருந்து மாறுபட்ட வாழ்க்கை, வேறுபட்ட வாழ்க்கை, சாட்சியான வாழ்க்கை தான் எனக்கு தேவை. ஆண்டவர் வரும்போது என் இயேசு வருகிறார். அல்லேலூயா. மேகம் மீதில் ஓர் நாள் என் இயேசு வருவாரே. மேகம் மீதில் ஓர் நாள் என் இயேசு வருவாரே. கண்ணீர் யாவும் மறையும், கவலைகள் தீர், பின்னில் ஓர் நானும் கூட பறந்திடுவேன். கண்ணீர் யாவும் மறையும், கவலைகள் போகும், பின்னில் ஓர் நாமும் கூட பறந்திடுவோம். மேகம் மீதில் ஓர் நாள் என் இயேசு வருவாரே. மேகம் மீதில் ஓர் நாள் வருவாரே. சிங்காசனத்தின்
பாடியே மகிழ்வினார். மேகம் மீது ஓர் நாள் என் இயேசு வருவாரே. மேகம் மீது ஓர் நாள் என் இயேசு வருவாரே. மறுரூப மனதுடன் மாசற்ற நினைவுடன், மறுரூப மனதுடன் மாசற்ற உடலுடன் மகிமையில் இயேசுவை தினம் தரிசித்து மகிழ்வேன். மகிமையில் இயேசுவை தினம் தரிசித்து மகிழ்வேனே. மேகம் மீது ஓர் நாள் என் இயேசு வருவாரே. மேகம் மீது ஓர் நாள் என் இயேசு வருவாரே. மேகம் மீது உலக மாயையப்பா, உம்மோடு சஞ்சரிக்கிற ஒரு பாக்கியத்தை தாரோ. கர்த்தரே தேவன் என்று அறிந்து உம்மை பற்றி கொண்டு ஆண்டவராகிய கர்த்தர் ஒருவரே மாறாதவர் என்று உம்மை மகிமைப்படுத்தவே எங்களுக்கு கிருபை தாரோ. கடைசி வரை கர்த்தரோடு வாழ்கிறது தான் வாழ்க்கை என்று உம்மை பின்பற்ற எங்களுக்கு கிருபை தாரோ. முழுமையும் உமக்கு அர்ப்பணிக்கிற வாழ்க்கையை எங்களுடைய முழு இருதயத்தோடு உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. மகிமை உமக்கே இருக்கட்டும், இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் உலகில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு வருகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.